இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது ஆதி, பாரதி வந்து மறுபடியும் கிட்டத்தட்ட வந்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆதி பார்த்தோம்னா, பாரதிக்கு கிஸ் எல்லாம் குடுக்குறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆதி வந்து பாரதி வீட்ல போயி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறவங்க சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயும் நம்ம ஆதி, பாரதி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க, "நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாரதி. அவங்க 2 பேர்த்த சேர்த்து வைக்கிறது நம்மளோட பொறுப்பு. சரியா? நான் உங்ககிட்ட வந்து அந்த டைமில் நம்மளை பற்றி எதுவுமே பேச மாட்டேன். டீலா?" அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பாரதி வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, சரின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து ஆண்டாளும் அழகரும் ரூமில் உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில், "நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும், நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி நீ சொல்லு, நீ சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அதுக்கு ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே அழகர் வந்து சொல்கிறாங்க, "ஏய் என்னடி நீ சொல்லுன்னு சொன்னால் சொல்ல மாட்டேங்கிற, இப்போ நான் சொன்னாலும் சொல்ல விட மாட்டேங்கிற" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரி நீயே சொல்லு" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும், "இல்லை இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறத விட எனக்கு ஆதியோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க, "ஆமாம் எனக்கும் பாரதியோட வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியம், அவங்க 2 பேர்த்த எப்படியா சேர்த்து வைக்கணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் கேட்குறாங்க, "ஏன்டி வீட்டிலே தான் இருக்க, அதுக்கு ஏதாவது யோசிக்க வேண்டியதானே, நானாவது வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரேன், சரி இரு நானே சொல்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து யோசிச்சு பார்த்துட்டு, சரி அவங்க 2 பேர்த்த வந்து நம்ம தனியாக மீட் பண்ணி பேச வைப்போம், அப்போ தான் அவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை எங்கே மீட் பண்ண வைக்கிறது, ஏன்டி வீட்டில் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கியடா, அவங்க தூங்கிட்டே இருக்கியே, ஒன்று கூட நீ யோசிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டுறாங்க. என்ன பண்ணுறது, எனக்கு அது ஒன்று தானே வருது அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும், நம்ம அவங்க 2 சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் வந்து அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து விடிய காலையில் எழுந்திரிச்சு வீட்டுக்கு வெளியில் வந்து கோலம், அந்த வீடு தெளித்து கோலமெல்லாம் போடுவாங்கள்ல, அதுக்கு வந்து வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த நேரத்தில் பாரதி வந்து சைட் அடிக்கிறதுக்கு பாரதி வந்து ஆதி சைட் அடிக்கிறதுக்காக உள்ளேருந்து வெளியில் வராங்க. அப்படியே டீ குடிச்சிக்கிட்டே வெளியில் வர்ற மாதிரி காட்டுறாங்க. பாரதிக்கு பார்த்தா இருமல் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பாரதி இருமிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் உள்ளேருந்து பாட்டி வராங்க. "ஏண்டி உன்னை தான் சொன்னேன்ல, உனக்கு உடம்பு சரியில்லை, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்ல" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "எப்படி பாட்டி, இந்த வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு நான் வந்து வேலை செய்யாமல் தான் நல்லாவா இருக்கும், அதனால தான் வேலை செய்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "உனக்கு தான் காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்குல்ல, எதுக்கு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க" அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாட்டி சொல்கிறாங்க. உடனே பாரதி ஆதி வந்து விறுவிறுன்னு போகிறாங்க. உடனே வந்து, "ஏன்டா அன்னைக்கு உன் மகளுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் கொண்டு வந்தேல, பாரதிக்கு ஏதாவது வச்சிருக்கியா" அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, "என் பொண்ணுக்கே வந்து மருந்து கொடுத்தேன், பொண்டாட்டி கொடுக்க மாட்டேன்னா, பொண்டாட்டிக்கெல்லாம் மருந்து வச்சுருக்கேன்" அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கில் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. "பாட்டி எனக்கு ஒன்றும் மருந்தெல்லாம் வேண்டாம், இப்போ போடக்கூடாது, நான் பிறகு சாப்பிட்டுட்டு நான் கடையில் வாங்கி போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து வேண்டான்னு சொல்லிடுறாங்க. "சரிம்மா நீ வேலை செய்யாத, நீ உள்ளே போ, பிறகு வந்து அந்த தனலட்சுமி வருவா, அவகிட்ட வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாயை கொடுத்தா அவர் கூட்டி தொளிச்சு கோலம் போட்டு போகிறா, இதுக்கு எதுக்கு தேவையில்லாம பண்ணிக்கிட்டு இருக்க, உள்ளே போ" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இல்லை பாட்டி எனக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, இங்கே இருந்துக்கிட்டு வேலை செய்யலைன்னா, அதனால் வந்து நான் வேலை செஞ்சே ஆகணும்" அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிக்காங்க. உடனே அந்த பாட்டிக்கிட்ட வந்து நம்ம இவங்க கேட்காங்க, ஆதி வந்து கேட்காங்க, "பாட்டி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பேன்னு சொன்னீங்க?" 10 ரூபா 20 ரூபா கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. "அந்த 20 ரூபா என்கிட்ட கொடுங்க, நான் வேலை பார்த்துட்டு போகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "உனக்கு வேலையெல்லாம் பார்க்க தெரியுமாப்பா" அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, "என்ன பாட்டி இப்படி சொல்கிறீங்க, இப்போ பாருங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எல்லா வேலையும் பார்க்காங்க. வீடு கூட்டுறாங்க, அதுக்கடுத்து தொளிக்கிறாங்க, கோலமெல்லாம் போடுறாங்க. "டேய் கோலமெல்லாம் போடுறியாப்பா" அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. "ஆமாம் பாட்டி, என் பொண்டாட்டிக்காக நான் எல்லாமே செய்வேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "இப்படி ஒரு நல்ல பையனை விட்டுட்டு அவள் வேண்டான்னு சொல்லிட்டு போயிருக்கா பாரு, அவள்லாம் என்ன பிள்ளையோ" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா பாரதிக்கு வந்து இருமல் வருது. "என்ன பாரதி, என் பொண்டாட்டி திட்டினா உங்களுக்கு இருமல் வருதே" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "சரி சரி உங்கள் வேலை முடிஞ்சில, இந்தாங்க 20 ரூபா காசை வாங்கிட்டு கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம ஆதியை வந்து பாரதி வந்து அனுப்பி வச்சிடறாங்க. அடுத்த சீனில் எல்லாருமே வந்து ஆண்டாள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டாள் மட்டுமே சாப்பிடாம அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. என்ன இவன் மட்டும் சாப்பிடாம இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அழகர் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்தோடனே, "இந்தா சாப்பிடு" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "ஏண்டி உங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பனுக்கே சப்போர்ட் பண்ணுற, கடைசியில் பார்த்தா என்கிட்ட தான் கையேந்தி நிற்க, உங்கள் அப்பன் ஒரு வாய் சோறு போடுறானா உனக்கு" அப்படி இப்படின்னு அவங்க அப்பாவை வந்து ஆண்டாளையும் அவங்க அப்பாவையும் சேர்த்து திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. உடனே அவங்க அப்பாவுக்கு ரோசம் வந்துடுது. "ஏன்டா டேய், என் பிள்ளைய பசியில் போட்டது இல்லாமல் நீ என்னடானா இப்படி சவுடால் பேசிக்கிட்டு இருக்கியா" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஆண்டாள் வந்து அழகர் வந்து யோசிச்சு பார்க்காரு. "என்னது பசியில் போட்டனா" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்காங்க. ஆண்டாள் பிரியாணிலாம் வெளுத்து கட்டினாங்களே, அதெல்லாம் ஞாபகம் வருது. "ஓ அப்படியா விஷயம், ஆமாம் உங்களால் ஒரு வாய் சோறு போட முடியல, நீங்கள் எல்லாம் ஒரு அப்பாவா, அதாண்டி நான் சொன்னேன், கல்யாணம் முடிச்சுட்டா இங்கே வந்து இருக்கக்கூடாது, இருந்தோமா வந்தோமா போனோமான்னு இருக்கணும், அதை விட்டுக்கிட்டு இங்கே இருந்தோம்னா ஃபஸ்ட்டு மரியாதை குறையும், அடுத்து சாப்பாடு குறையும், அடுத்து எல்லாமே குறையும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. "டேய் உன் சாப்பாடை தூக்கிட்டு போடா, என் பிள்ளைக்கு எனக்கு சாப்பாடு போட தெரியும்டா" அப்படின்னு சொல்லிட்டு, "ஏம்மா
பிள்ளைக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஆண்டாளுக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருது. சார் நம்ம அப்பா வந்து நம்மளை ஏற்றுக்கிட்டாரு, சாப்பாடெல்லாம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே வந்து அழகர் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அவரை வந்து ட்ரிக்கர் பண்ணி விட்டா கண்டிப்பாக வந்து சாப்பாடு கொடுப்பாரு, ஏற்றுக்குருவான்னு சொல்லி ட்ரிக்கர் பண்ணி விட்டு தான் இது பண்ணுறாரு. ஆனால் அது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. கடைசியில் பார்த்து ஆண்டாள் வந்து அழகருக்கு நன்றி சொல்கிற மாதிரியெல்லாம் காட்டுறாங்க. அடுத்த சீனில் பாரதி வந்து எங்கேயோ கடைக்கு போயிட்டு வராங்க. ஆதி வழக்கம் போல் வெளியே நின்று சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டே போன பாரதி வந்து படியில் வந்து காலில் ஏற்றிடுறாங்க. காலில் பட்டு பிளட் வர ஆரம்பிச்சிருது. ஐயோ பாரதின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. ஐயோ இருங்க, காலில் ரத்தம் வருது பாருங்கள், இருங்க உங்களுக்கு ஆயில்மெண்ட் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு ஆதி உள்ளே போய் ஆயில்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து தர்மலிங்கம் உள்ளே வந்துடுறாரு. டேய் யாரா நீங்கள் எதிர்த்த வீட்டில் இருந்துக்கிட்டு என்னடா காரியம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சார் காலில் அடிபட்டுருக்கு அதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டேய் நீ யாரா, அவனை பார்த்தாலே ஒரு கோப்பா இருக்குது, நீ யாரா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சார் என் பொண்டாட்டி பற்றி உங்களுக்கு தெரியுமா, அவள் எப்படிப்பட்ட தெரியுமா, அவள் கூட நான் எப்படி வாழ்ந்தேன் தெரியுமா, அவளுக்கு ஒரு தடவை சாப்பாடு இல்லை, நடு காட்டில் போய் நின்றுக்கிட்டோம், நான் என்ன பண்ணேன் தெரியுமா, அப்படி இப்படி என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிடாரு. தர்மலிங்கம் சுகர் பேஷண்ட் மாதிரி, டேய் ஆள விட்றா, அவன் பொண்டாட்டி கதையெல்லாம் நான் எங்கடா கேட்டேன், ஆள விட்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் கேளுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி என் பொண்டாட்டி அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. டேய் ஆள விட்றா சாமி நான் போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திடுன்னு அவர் வீட்டுக்குள்ளேயே ஓடிடுற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.